அருகம்புல் வந்து கொண்டு போகும். அருகம்புல் கொண்டு போகலாம், எருக்கம்பூ மாலை இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனாலும் மிக சிறப்பு. அதை கொண்டு போய் விநாயகருக்கு சாற்றி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா மிக சிறப்பு. எந்த ஒரு அபிஷேகம்னாலும் சரி, பால் அபிஷேகம் பார்த்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்னொரு விசேஷம் இருக்குது. என்னென்னா வந்து நம்ம எவ்வளோ ஜென்மங்கள் செய்த பாவங்களுமே சரி, அந்த ஒரு பாலபிஷேகத்தின் மூலம் வந்து அந்த பாவத்தை நம்மளால் போக்கிக் கொள்ள முடியும். ஸோ அதனால தான் வந்து பாலபிஷேகம் பார்த்தா நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கப்படும். அதே சமயத்தில் இந்த பாலபிஷேகம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நீங்காத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நீண்ட ஆயுளோடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டாயம் வந்துட்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் இன்னும் சிறப்பு. ஸோ அடுத்தது 11 முறை வந்து காலையில் நீங்கள் அந்த வழிபாட்டுக்கு கோயிலுக்கு போகும் பொழுது விநாயகர் பெருமான 11 முறை வலம் வந்து சுற்றி வரணும். விநாயகர் பெருமான வலம் வந்த பிறகு வீட்டுக்கு வந்து நீங்கள் அடுத்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம். என்னென்ன